உயிர்தனை வேடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இறையருளால் கற்க அறக்கட்டளை என் முயற்சியில் கம்பவாரதி திரு இலங்கை ஜெயராஜையா அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். 3ஆம் பாடம் ஞானாசிரியர் அருள்நந்தி சிவாச்சாரியார் அருளிய சிவஞான சித்தியார் சுபக்கம். உயிர்நோக்கு சித்தியார் சுபக்கம் 102வது வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று நம்முடைய தொகுப்புரையை முருகேசன் ஐயா வழங்குவார். முருகேசன் ஐயா. ஐயாவின் திருவடிக்கு வணக்கம் ஐயா. தொகுப்புரை பாயிரம், சித்தியார் பாயிரம், அளவை இலக்கணம், பதி உண்மை பதி இலக்கணம், கண்மத்தின் உண்மை கண்மத்தின் இலக்கணம், மாயையின் உண்மை அசுத்த மாயையின் இலக்கணம், காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை இவற்றின் விவரம், மூலப்பிரகிருதி தோன்றும் முறைமையும் தொழிலும், புத்தி தத்துவம் தோன்றும் முறையும் தொழிலும். 1. சித்தியார் பாயிரம். விநாயகர் வணக்கம், பரசிவ வணக்கம், நூலின் வழி நுதலிய பொருளும் கேட்போர் பயனும் அவையடக்கம். 2. அளவை இலக்கணம். சூக்கும பொருளை அளந்து அறியக்கூடிய கருவிகள் காட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம். இவை மேலும் 10ஆக விரியும். இவை 3னுள் அடங்கும். பதி உண்மை. முதலில் இறைவன் ஒருவன் இருக்கிறான் என நிரூபிக்க வேண்டும். காரணத்தில் உள்ள பொருள்தான் காரியத்தில் படைக்கப்படும். அதுபோல இறைவனும் உள்ள காரணத்திலிருந்துதான் காரியம் செய்ய முடியும். பதி இலக்கணம். முதல்வன் நின்மலன், மலரகிதன், உருவ திருமேனி, அருள் வடிவம், சக்தி ஒன்று, தொழில் வேறுபாட்டால் பல. முதல்வன் உலக உயிர்களோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் நிற்பான். கண்மத்தின் உண்மை. ஒரு ஆன்மா செய்கின்ற வினையை அந்த ஆன்மாவையே வந்து சேரும். இதுதான் கண்மத்தின் அடிப்படை உண்மை. ஆணவத்தின் காரணமாக கண்மம் வெளிப்படுகிறது. இந்த கண்மத்தை நாம் தீர்த்தாக வேண்டும். அப்படி தீர்க்கிற பொழுது ஆன்மா பக்குவப்பட்டு ஆணவத்தின் வலிமை குன்றும் குறைய வேண்டும். இதெல்லாம் இறைவன் அமைத்து வைத்திருக்கிற தொடர்புகள். ஆன்மா நான் என்ற தன்மை குன்றி ஆணவத்திலிருந்து மெல்ல மெல்ல கொஞ்சம் வெளியே வரும். முற்றாக ஆணவம் ஆன்மாவை விட்டு போகாது. ஏனென்றால் அது உள் பொருள், அவித்த வித்து போல ஆகும் என்கிறார்கள். கண்மத்தின் இலக்கணம். பற்றோடு தற்போது செய்வது ஆகான்மியம், அருவமாக பதிவது சஞ்சிதம், பக்குவப்பட்டவை வெளிப்படுவது பிராரத்தம். உன் செல்வத்தை உன் தகுதிக்கு தக்கவாறு ஒரு பகுதியாக உன் வாழ்க்கையில் புண்ணிய காரியம் இருக்க வேண்டும். ஐயா, கிணறு, குளம், தண்ணீர் பந்தல், அன்னசத்திரம் முதலவே அமைத்தல் 10 மார்க். வேள்வி முதலென செய்தல் 20 மார்க். சிவபூஜை முதலென செய்தல் 40 மார்க். யோகம் செய்தல் 60 மார்க். மந்திரம் ஜபித்தல் நாம் தற்போது படிப்பது 100 மார்க். ஐயா போட்டார். இவை 5ம் ஒன்றன் ஒன்று ஏற்றம் உடையன. மாயையின் உண்மை. உலகிற்கு முதற்காரணம் மாயை என்பதற்கு ஆகம அனுமான பிரமாணங்கள் சான்றாகும். இந்த உலகத்திலே இந்த வடிவத்தோடு பிறந்து விட்டோம். ஆகவே இந்த வடிவங்கள் மாறும். அதற்கு யோனி மாற்றம். ஆகவே இந்த வடிவத்தில் திருப்தி இல்லை என்றால் இன்னும் புண்ணியம் செய்து அடுத்த பிறவிகளில் அழகான வடிவங்களோடு பிறக்கலாம். அச்சு மாறாமல் இருக்க முயற்சி செய்வோம். மனிதனில் இருந்து இறங்காமல் இருக்க. இறைவன் மாயையை வைத்து இயங்குகிற பொழுது மாயை செய்வது போல தோன்றுகின்றதே தவிர மாயை செய்யவில்லை. ஏஐயை காண்க. அசுத்த மாயையின் இலக்கணம். காலம், நீதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை. இந்த 7 தத்துவங்களும் நம்மை இயங்கச் செய்கின்றன. நம் ஐயா இங்கேதான் காலம் என்ற சாவியை கொடுத்தார். நமக்கு தரப்பட்ட காலம் கருணையினால் இறைவன் தரப்பட்டது.
காலம் முடிந்தது என்றால் மரணம் என்று பெயர் வைத்திருக்கிறோம். நமக்கு நிம்மதி தருவதற்காக இறைவன் மரணம் தருகிறானே தவிர நமக்கு அது தண்டனையோ முடிவோ அல்ல. காலம் இச்சங்கமம் காலை 6:30 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். நீதி விநாயகர் வணக்கம், நந்தினி அவர்களின் தேவார பாடல், தொகுப்புரை, ஸ்ரீராம் ஐயா வாசிப்பு, ஐயா வகுப்பு, கேள்வி பதில் நேரம். கலை டெலகிராமில் நினைவூட்டு மெசேஜ் வருவது. வித்தை நம் ஐயா அனைவருக்கும் ஞானாசக்தி கொடுக்கிறார். அராகம் ஐயா சுவைப்பட பாடம் நடத்துவதால் விருப்பம் வருகிறது. புருடன் இவை 5ம் சேர்ந்து பஞ்ச கஞ்சக வடிவம். மாயை நம் ஆன்மாவை அனுபவம் பெற இச்சங்கமம் நடைபெறுகிறது. மூலப்பிரகிருதி தோன்றும் முறையும் தொழிலும். கலையிலிருந்து மூலப்பிரகிருதி தோன்றுகிறது. ஸ்ரீகண்ட ருத்ரனால் நடத்தப்படுகிறது. மூலப்பிரகிருதி, குணம், சித்தம் 3ம் ஒன்றுதான். மூலப்பிரகிருதியிலிருந்து குணத்தத்துவம் தோன்றுகிறது. குணத்தத்துவத்தை தான் 24 தத்துவங்களில் முதல் தத்துவமாக கொள்ள வேண்டும் என்று நம் ஐயா கோடிட்டு காட்டியுள்ளார். சாத்வீகம் நல்லியல்பும், ராஜசம் முயற்சிக்கும், தாமசம் மயக்கத்திற்கும் காரணம். இந்த 3 குணங்கள் 9ஆக விரியும். இந்த 9 34 விடயங்களாக விரியும், இன்னும் மேலும் விரியும். மூலப்பிரகிருதி ஆன்மாக்களோடும் போக்கிய பொருளோடும் இயைந்து நிற்கும். குணத்தத்துவத்தில் தொடங்கி நிலம் பிரித்திவி வரை விரியும். விரியாவிட்டால் ஆன்மாவுக்கு அனுபவம் வராது. மூலப்பிரகிருதி தொழிலும் புத்தி தத்துவம் தோன்றும் முறையும். மூலப்பிரகிருதி 3 குண வடிவாகி ஆன்மா அக்குணங்களில் மயமாய் நின்று சித்த வடிவாய் போக சிந்தனை உண்டாக்க அவ்வான்மா விடய போகங்களை அறிந்து இச்சித்து அவற்றில் அழுந்தும். உயிர் சாத்விக குணத்தில் அறிய செய்வதும், தாமச குணத்தில் விரும்ப செய்வதும், ராஜச குணத்தில் அடைய செய்வதும் ஆகும். இந்திரியங்கள் வாயிலாக வரும் விடயங்களை புத்தி நிச்சயித்தும் தனக்கும் ஆன்மாவுக்கும் இடையே நிற்கும் வித்தையின் வாயிலாக ஆன்மாவின் அறிவு தொழில்களுக்கு அனுபவமாகும்படி செய்யும். குருவே குருநாதா, அறியாமையில் இறை உணர்வு இல்லாத வெளி உலகில் வீணே திரிந்து கொண்டிருந்த என்னை ஆட்கொள்ள கொருதிய குருநாதா, நீ என் பொன்னார் திருவடிகளை என் தலைமேல் பதிய செய்து இருளில் இருந்த என்னை முதலில் ஒளி தந்தாய் குருநாதா. என் மனத்துள் புகுந்து என் மன அழுக்கனை நீக்க என்ன புனிதமடைய செய்ய நான் ஞான மெய்நூல்கள் கற்க வேண்டும் என உண்மை விளக்கம், திருவருட்பயன், சிவஞான சித்தியார் கற்க வைத்தாய், கேட்க வைத்தாய். அபரஞானம் தந்தாய், தருகிறாய், தந்து கொண்டே இருப்பாய் குருநாதா. சிவன் தானே ஆசான் மூர்த்தியாய் வந்து என் அனுபவ ஞானத்தை வழங்கி பரஞானத்திற்கு வழிவகை செய்கிறாய் குருநாதா. நன்றி குருநாதா, நன்றி குருநாதா. எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். சைவ சித்தாந்தம் என்கின்ற இந்த மாபெரிய தத்துவத்தை நாம் உய்யும் பொருட்டு நமக்கு அருளி செய்த தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் திருவடிகளை போற்றுகின்றேன். அவரால் உபதேசிக்கப்பட்ட இத்தத்துவத்தை நாம் எல்லாம் உய்யும் பொருட்டு உலகுக்கு கொணர்ந்து சேர்த்த அகச்சந்தனாச்சாரியார்கள், புறச்சந்தனாச்சாரியார்கள் திருவடிகளை உளத்திருத்தி வணங்குகின்றேன். இந்த நூல்களிலே ஆர்வத்தை ஏற்படுத்தி அறிவை தந்த குருநாதர்களுடைய திருவடிகளை மனதிற்கு போற்றுகின்றேன்.
நாம் எல்லோரும் சித்தாந்த தத்துவத்தை அறிந்து கொள்வதற்காக உயர் வள்ளுவம் என்கின்ற இந்த உயிர்நோக்கு என்கின்ற இந்த அமைப்பை உருவாக்கி 102 வகுப்புகள் நடத்தி இருக்கக்கூடிய இளையோர்க்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்தும் உரித்தாகட்டும். இந்த சங்கமத்தில் இணைந்து சித்தாந்தத்தை இத்தனை பேர் விரும்புகிறார்கள் என்பதை எனக்கு உணர்த்தி ஆர்வம் காட்டுகிற உங்கள் எல்லோருக்கும் எனது வணக்கமும் வாழ்த்தும் தெரிவித்து மகிழ்கின்றேன். மானந்தினியினுடைய இனிய பாடலோடு இன்றைய வகுப்பு ஆரம்பமாகி எங்களுடைய முருகேசன் அவர்களுடைய தொகுப்புரையிலே நம்மை எல்லாம் உருக்கி இப்பொழுது வேறொரு நிலைக்கு நம்மை ஆக்கி இருக்கிறது. உணர்வு சார்ந்த முருகேசனுடைய அந்த தொகுப்புரையை நிகழ்வோடு கேட்டேன். ஊரிலே கிராமங்களிலே இருக்கிற பொழுது ஒரு செய்தி சொல்வார்கள். இந்த பாம்புகளிலே குடையன் பாம்பு என்று ஒரு பாம்பு இருக்கிறது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அங்கு வேறு ஏதாவது பேர் வைத்திருக்கிறீர்களோ தெரியாது. குடையன் பாம்பு என்று அந்த பாம்பை சொல்வார்கள். கடும் விஷமுள்ள பாம்பு. அந்த பாம்பினுடைய இயல்பை பற்றி சொல்கிற பொழுது ஊர் பெரியவர்கள் சொல்லுகிற ஒரு செய்தி, அந்த பாம்பு வயதாக அல்லது முத்த என்று சொல்லுவார். அந்த பாம்பு முத்த அதனுடைய வடிவம் சிறுத்து கொண்டே போகுமா. பெரிய பாம்பாக இருந்தது சின்ன பாம்பாக மெல்ல 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 மாறுமா. மாறி ஒரு எல்லையிலே அது பறக்க தொடங்கும் என்று சொல்லுவார்கள். எனக்கு இன்றைய முருகேசனுடைய தொகுப்புரையை கேட்ட பொழுது அந்த புடையன் பாம்பினுடைய ஞாபகம் தான் வந்தது. அதாவது அறிவு தெளிவாக விடயம் சுருங்கும். அது 100% உண்மை. அந்த சுருக்கம் கடைசியிலே எங்கே போய் நிற்கும் என்றால் மௌனத்திலே போய் நிற்கும். அதுதான் அந்த உண்மையான தெளிவு. நீளமாக பேசுவதையே தெளிவென்று நினைத்து பழகிய எங்களுக்கு இதெல்லாம் கற்று புதினமான விடயங்கள் தான். சுருங்க அறிவு தெளிவு ஏற்பட சுருக்கம் ஏற்படும். சுருங்கி கடைசியிலே அது மௌனத்திலே போய் முடியும். அதனாலேதான் மௌனம் என்பது ஞான வரம்பு என்று சொன்னார்கள். இன்றைக்கு நம்முடைய வகுப்பிலே எல்லோரும் புடையன் பாம்பு மாதிரி சுருங்க ஆரம்பித்து விட்டார்கள். முருகேசனுடைய இன்றைய சுருக்கம் என்பது எனக்கு சீக்கிரம் பறக்கிற சுருக்கமாக தெரிகிறது. ஆகவே இந்த தெளிவு தொடர வேண்டுமானால் மனதிலே நான் எனது என்ற அகங்காரங்களை நீக்கிக் கொண்டே போக வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு பாரம் குறைகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த பொருள் உயர்ந்து பறக்கும். ஆகவே நாம் பறக்க வேண்டுமானால், இறைவனை நோக்கி பறக்க வேண்டுமானால், நான் எனது என்கின்ற பாரங்களை முடிந்த அளவு சுருக்க வேண்டும் என்பதை அனுபவபூர்வமாக இல்லாமல் அறிவுபூர்வமாக சொல்லுகிறேன். அனுபவபூர்வமாக வந்தால் நானும் பறந்திருப்பேன். ஆகவே நாம் எல்லோருக்கும் அந்த பக்குவத்தை ஆண்டவன் தர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். முருகேசன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உண்மையான குரு பக்தி எல்லாம் தரும். குரு என்பது நான் இங்கே என்னை குருவாக நினைத்துக் கொண்டு அதை சொல்லவில்லை. பரம்பொருள்தான் குரு. வேண்டப்பட்டவர்களுக்கு வேண்டப்பட்ட விடயத்துக்கூடாக அவன் வந்து தர வேண்டியதை தருவான். அப்படி தருவதை பெறுவதற்காகத்தான் இந்த வகுப்பிலே அல்லது இந்த சங்கமத்திலே நாம் எல்லோரும் இணைந்திருக்கிறோம் என்பதை மறந்து போகாதீர்கள். திரும்ப திரும்ப நான் சொல்லுகிற விடயத்தைத்தான் மீண்டும் ஒரு தரம் சொல்ல விரும்புகிறேன். சித்தாந்தம் என்பது கல்வி அல்ல, அல்லது அது ஒரு பயிற்சி நெறி அல்ல.
அது இறைவனை நோக்கி நம்மை நகர்த்துகிற ஒரு கருவி. அந்த நகர்வு வந்தால்தான் சித்தாந்தம் படிப்பதனுடைய பயன் வரும். இதிலே எனக்கு இவ்வளவு விளங்கியது, இவருக்கு விளங்கவில்லை என்கின்ற பேச்சுக்கே இடமில்லை. அவரவர் பக்குவத்துக்கு எது எது விளங்க வேண்டுமோ அதை அதை இறைவன் விளங்கச் செய்வான். இந்த உண்மை உணர்வோடு படித்தால்தான் அது தத்துவ கல்வி ஆகும். அந்த உண்மை உணர்வு உங்கள் எல்லாருக்கும் கிட்ட வேண்டும் என்று நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். சித்தாந்தம் பயில வேண்டும் என்ற எங்களுடைய ஆரம்ப விருப்பத்தினாலே மனவாசகம் கடந்த தேவருடைய உண்மை விளக்கம் என்ற நூலை பயின்றோம். சித்தாந்தத்துக்கு ஒரு அறிமுக நூலாக இருக்கிற நூல் என்று பெரியவர்களாலே சொல்லப்படுகிற நூல் இந்த நூல். அந்த நூலுக்கு எங்களுக்கு ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் வழிகாட்டி உதவினார்கள், உரை செய்து வழிகாட்டி உதவினார்கள். அவர் திருவடிகளையும் நான் போற்றுகின்றேன். அதுபோலவே அந்த நூலை படித்த பிறகு ஏற்பட்ட ஆர்வம் காரணமாக அடுத்த நூலாக நாம் எல்லோரும் திருவருட்பயன் என்கின்ற உமாபதி சிவாச்சாரியாரால் செய்யப்பட்ட நூலை யாழ்ப்பாணத்து சைவ பெரியார் சிவபாத சுந்தரனார் அவர்களுடைய துணையோடு பயின்றோம். அது முடிந்த பிறகு இப்பொழுது சிவஞான சித்தியார் என்கின்ற அருணந்தி சிவாச்சாரியாரால் ஆக்கப்பட்ட சித்தாந்தத்தில் மிக முக்கிய நூலாக கருதப்படுகிற நூலுக்குள்ளே நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சித்தாந்த நூல்கள் என்று சொல்லப்படுகிற 14 நூல்களும் ஒரே விடயத்தை தான் சொல்கின்றன. ஆனால் ஆரம்பத்திலே இருந்து மெல்ல மெல்ல நாம் நகர்கிற பொழுது ஒவ்வொரு விடயமாக அவர்கள் முளிரச் செய்கிறார்கள். மறைந்து கிடக்கின்ற விடயங்களை ஒவ்வொரு நூல் படிக்கிற பொழுதும் ஒவ்வொரு விடயமாக ஒளிர்வரச் செய்து நமக்கு வழிகாட்டுவதுதான் இந்த சித்தாந்த நூல்களினுடைய வேலை. ஒரே பொருளை சொல்வதற்கு ஏன் 14 நூல் என்ற கேள்வி எழுந்தால் அதற்கான பதில் இதுதான். ஒவ்வொரு தரமும் பித்தளை பாத்திரத்தை புளி போட்டு தேய்க்க தேய்க்க அதில் இருந்து மினுக்கம் வருவது போல, ஒளி வருவது போல இந்த ஒவ்வொரு நூலையும் படிக்க 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 சித்தாந்த தத்துவ தெளிவும் ஆன்ம போதமும் தானாக ஏற்படும் என்பதுதான் நம் பெரியவர்கள் வகுத்து வைத்திருக்கிற முறைமை. அந்த வகையிலே நாங்கள் இப்பொழுது சிவஞான சித்தியாரை பயில்கிறோம். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த முன்னாள் நீதிபதி ஒருவர், அமரராகிவிட்ட நீதிபதி திருவிழங்கம் ஐயா அவர்கள் இந்த நூலுக்கு புதுமையான சுருக்கமான வழியிலே உரை செய்து நம்மை வழிநடத்துகிறார். ஆழமான இன்னும் பல உரைகள் எல்லாம் இருந்தாலும் கூட நம்மை கைபிடித்து அழைத்துச் செல்வதாக தெளிவான ஒரு உரைமுறையை வகுத்து கொண்டு அவர்கள் செய்கிற இந்த உரை என்பது நமக்கு இந்த நூலை பயில்வதற்கு மிக துணை புரிகிறது, எளிதாக்குகிறது, அந்த முயற்சியை எளிதாக்குகிறது. அவர் திருவடிகளையும் நாம் எல்லோரும் நினைந்து போற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நூலினுடைய தொடக்கத்திலே பாயிரம், அது எல்லா நூல்களுக்கும் இருக்கிறதான அமைப்பு. திருவள்ளுவர் கூட பாயிரவியல் என்று ஒன்றை அமைக்கிறார். அதுபோல இந்த நூலிலும் பாயிரம் என்றால் முன்னுரை, நூலினுடைய அடிப்படையை விளங்கப்படுத்துகிற விஷயம். அந்த அமைப்பிலே சைவர்களுக்கே உரித்தான ஒரு மரபாக பேணப்படுகிற விநாயகர் வணக்கத்தை முன் சொல்கிறார். விநாயகரை வணங்காமல் எந்த காரியமும் சித்திக்காது என்பது சைவர்களுடைய நம்பிக்கை. தத்துவங்களில் முதல் 2 தத்துவங்களாக இருக்கக்கூடிய சிவ தத்துவங்களிலே முதல் 2 தத்துவங்களாக இருக்கக்கூடிய நாதம், பிந்து ஆகிய தத்துவங்களுடைய சேர்க்கை தான் விநாயகர். நாதத்துக்கு கோடு என்கின்ற குறியீடும் பிந்துவுக்கு சுழியன் என்கின்ற குறியீடும் இருக்கிறது. இது 2ஐயும் சேர்த்தால் வருவது ஊனா. இந்த ஊனா விநாயகருடைய தும்பிக்கையாலே நமக்கு நினைவூட்டப்படுகிறது. அதனாலேதான் நாங்கள்
எந்த காரியம் செய்தாலும் விநாயகர் வனத்துக்கு ஒரு ஊனா எழுத்தை முன்னிட்டு விட்டு செய்கிற வழக்கத்தை சைவர்கள் கொண்டிருக்கிறார்கள். அந்த அமைப்பிலே விநாயகரை வணங்க வேண்டும் என்று விநாயகரை முதல் வணங்குகிறார். அதற்கு பிறகு பரசிவத்தை வணங்குகிறார். சைவ சித்தாந்தம் படிக்கிறவர்களுக்கு ஒன்று தெளிவாக தெரிய வேண்டும். நம்முடைய மற்றைய தத்துவங்களுக்கும் சித்தாந்த தத்துவத்துக்கும் என்ன வித்தியாசம் அல்லது என்ன வேறுபாடு இருக்கிறது என்று கேட்டால் பல வேறுபாடுகள் உள்ளன. அதிலே முக்கியமான ஒன்றாக கருதப்படுவது இறைவனுடைய நிலைகள் பற்றி சொல்லப்படுவதாகிய அந்த சொரூப நிலை என்று சொல்லப்படுகிற நிலை சைவ சித்தாந்திகளால் மட்டும் சொல்லப்படுவதாக சொல்கிறார்கள். தடத்தம் சொரூபம் என்று இறைவனுக்கு 2 நிலைகள் உண்டு. அதிலே தடத்த நிலையிலேதான் இறைவன் அருவமாகவும் அருவுருவமாகவும் உருவமாகவும் வடிவு கொள்கிறான் என்று சொல்கிறார்கள். அருவமும் கூட வடிவம்தான், அதை மறந்து போகாதீர்கள். இன்றைய இஸ்லாமிய தத்துவக்காரர்கள் வடிவமற்ற நிலையை அது உருவம் அல்லாத ஒன்று என்று நினைக்கிறார்கள். வடிவமற்றது கூட என்று சொல்வது கூட ஒரு வடிவத்தன்மையை உணர்த்துவதுதான். அதை சைவர்கள் பூர்ணமாக விளங்கி இருக்கிறார்கள். அதனாலே தான் அவற்றை கடத்த நிலைக்குள்ளே அமைத்தார்கள். கடத்த நிலை என்பது அருவமாகவும் அருவுருவமாகவும் உருவமாகவும் என்று இறைவன் அருள் செய்கிற நிலை. இதற்கு மேம்பட்ட ஒரு நிலையாக சொரூப நிலை என்கின்ற ஒரு நிலையை எடுக்கிறார் சைவ சித்தாந்திகள். இது சைவ சித்தாந்திகளுக்கு மட்டும் உரியதான ஒரு எண்ணக்கரு என்று சொல்லப்படுகிறது. சைவ சித்தாந்த நூல்கள் முழுவதையும் நான் கற்றவன் அல்ல. ஆகவே நான் பெரியோர்கள் சொன்னதை வழிமொழிந்து இதை சொல்கிறேன். சித்தாந்திகளுக்குத்தான் சொரூப நிலை என்ற ஒரு நிலை இருக்கிறது, ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். சொரூப நிலை என்றால் என்ன என்று கேட்டால் இறைவனை நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டு நிற்கிற இறைவனுடைய நிலை. அதாவது நம் சிற்றறிவால் தொடவும் முடியாத நிலை என்று ஒரு நிலையை சொல்கிறார்கள். அதனைத்தான் மணிவாசகர் நான் பலதரமாய் சொல்லி இருக்கிறேன். சித்தமும் செல்லா சேர்ச்சியன் காண்க என்று சொல்கிறார். அதாவது அறிவனுடைய மூலம் கூட தொட முடியாத நிலை என்று ஒரு நிலை இருக்கிறது. அந்த நிலையிலேதான் இறைவன் இருக்கிறான். அந்த இறைவனுக்கு சுரூப சிவம் என்று பெயர். அவருக்கு அது பெயர் அல்ல, நாங்கள் அவரை விளங்குவதற்காக அப்படி ஒரு பெயரை அவருக்கு கொடுத்திருக்கிறோம். அவருக்கு எந்த பெயரும் இல்லை, எந்த வடிவமும் இல்லை. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், அவருக்கு இதுதான் வடிவம் என்று சொல்லிவிட்டால் என் அறிவுக்குள்ளே அவர் அகப்படுகிறார் என்று ஆகிவிடும். இதுதான் அவருடைய பெயர் என்று சொல்லிவிட்டால் என்னுடைய அறிவுக்குள்ளே அவர் அகப்படுவதாக ஆகிவிடும். என் அறிவை கடந்து நிற்கிறவர் என்று சொன்ன பிறகு இதுதான் பெயரென்றோ இதுதான் வடிவென்றோ சொல்லிவிட்டோமானால் அது நம் அறிவுக்கு உட்பட்ட நிலை என்றாகி அந்த தரத்தை குறைத்து விடும். ஆகவே சொரூப நிலையில் இருக்கும் இறைவன் நம் அறிவுக்கு அப்பாற்பட்டவன். அதனால்தான் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்றெழுதி காட்டனாதே என்று நம் பெரியவர்கள் பாடினார்கள். ஆகவே சொரூப சிவம் என்று சொல்லப்படுகிற சிவம் யார் என்றோ, என்ன வடிவென்றோ, என்ன நிறமென்றோ, என்ன பெயரென்றோ நம்மால் சொல்ல முடியாது. இந்த உண்மையை தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கடந்து நிற்கிற இறைவன் அவன் எப்படி இருப்பான், என்ன செய்வான் என்று ஒன்றும் நம்மாலே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட இறைவனை நாம் பேச வேண்டி இருக்கிறது. அப்படி ஒரு இறைவனுக்கு ஒரு நிலை இருக்கிறது என்பது பற்றி நாம் பேச வேண்டி இருக்கிறபடியால் ஒரு நாமமிடாமல் பேச முடியாது. நம் அறிவுக்கு அப்படித்தான் முடியும். அதனாலேதான் அவருக்கு சொரூப சிவம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். சொரூப சிவம் என்பது நம்மாலே
விளங்க முடியாத ஒன்று. அப்படி ஒரு நிலையை இறைவனுக்கு இருக்கிறதை ஏற்றுக்கொண்டபடியால் தான் சைவர்கள் எல்லா கடவுளையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏனென்றால் வடிவமற்ற ஒரு நிலையிலே இருக்கிற ஒரு வடிவமற்ற அல்ல, விளங்க முடியாத நிலையிலே, வடிவமற்ற என்பது நாங்கள் சொல்வது அருவம், விளங்க முடியாத என்று சொல்வதுதான் சொரூபம். இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். நம்மால் விளங்க முடியாத நிலையிலே இருக்கிறவன் தான் இறைவன் என்றால் அவன் யாராகவும் இருக்கலாம். நாங்கள் சொல்கிற சிவபெருமானாகவும் இருக்கலாம், வைஷ்ணவர் சொல்கிற திருமாலாகவும் இருக்கலாம், அல்லது சாக்தர்கள் சொல்லுகிற சக்தியாகவும் இருக்கலாம், கிறிஸ்தவர்கள் சொல்லுகிற பரலோகத்தில் இருக்கும் பிதாவாகவும் இருக்கலாம், இஸ்லாமியர் சொல்லுகிற அல்லாவாகவும் இருக்கலாம். இப்படி ஒரு நிலையை ஏற்றுக்கொண்டபடியால் தான் சைவ சமயம் எந்த சமயத்தையும் தூற்றுவதில்லை, எந்த சமயத்தையும் தூற்றுவதில்லை. என்னுடைய கடவுளை தொட்டுத்தான் நீ முக்தி அடையலாம் என்று வலியுறுத்துவதில்லை, என்னுடைய அடியார்கள் தான் அடியார்கள் என்று போற்றுவதில்லை. அப்பாலும் 63 அடியார்களை பற்றி எல்லாம் சொல்லிவிட்டு, சைவ அடியார்களை எல்லாம் சொல்லிவிட்டு சேக்கிழார் அதற்கு பிறகும் அப்பாலும் அடிசார்ந்த அடியார் என்று ஒரு அடியாரை வகுக்கிறார். தொகையடியாருக்குள்ளே அப்பாலும் அடிசார்ந்தார் என்று ஒரு அடியாரை வகுக்கிறார். அப்பாலும் அடிசார்ந்தார் என்றால் இவ்வளவு பேரையும் சொல்லிவிட்டார்களே, வேற யார் என்று கேட்டால் சேக்கிழார் நினைக்கிறார், எங்கு அடியார்கள் இறைவனை அடைகின்ற அடியார்கள் எங்கிருந்தாலும் அவர்களுக்கும் நாங்கள் அடியேன் என்று சொல்ல வேண்டும் என்று நினைத்துத்தான் சேக்கிழார் சொல்கிறார். இன்றைய சைவர்கள் சேக்கிழார் சொன்னது இந்த 63 முன்னும் பின்னும் இருந்த சைவ அடியாரைத்தான் என்று சைவத்தினுடைய விரிவை குறைக்கிறார்கள். நான் அதனை ஒத்துக்கொள்வதில்லை. எவராக இருந்தாலும், எந்த மதத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் அவர்கள் அடியார்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு நான் அடியேன் என்பதுதான் சேக்கிழாருடைய கருத்தாக இருக்கிறது என்பது என்னுடைய அபிப்பிராயம். இதை ஏற்கலாம் மறுக்கலாம், அது அவரவர் விருப்பம். அப்படி இருந்தால்தான் சைவத்துக்கு அது பெருமை. எல்லாரையும் உள்வாங்கிக் கொள்வதுதான் சைவத்துக்கு பெருமை. அது மட்டுமல்லாமல் சைவ உலகத்திலே இருக்கிற நமக்கு மட்டும்தான் இறைவன் அருள்வான் என்றால் அது இறைவனுடைய அருள்தன்மைக்கு குறைவல்லவா? உலகத்தினுடைய எல்லா ஜீவராசிகளையும் படைத்து காத்து ஐந்தொழிலையும் செய்கிற அவன்தான் எல்லா ஜீவராசிகளையும் படைக்கிறான். சைவர்களை மட்டும்தான் இறைவன் படைக்கிறானா, காக்கிறானா, அருள்கிறானா? அப்போ எல்லா ஜீவராசியும் படைக்கிற இறைவன் சைவத்துக்குள் இருந்தால்தான் அவர்களுக்கு முத்தி கொடுப்பேன் என்று சொன்னால் அது இறைவனுடைய கருணைக்கு குறைவாக போய்விடும். அந்த கருணையை ஏற்றுக்கொண்டபடியால் தான் சைவர்கள் பரம்பொருள் என்கின்ற ஒரு நிலையை உருவாக்கி அந்த பரம்பொருளாக இருக்கக்கூடிய இறைவனை நம்மால் அறிய முடியாத இறைவனாக ஆக்கி போற்றுகின்றார்கள். அந்த இறைவனுக்குத்தான் பரசிவன் என்று பெயர். சிவன் என்பது நம் அறிவுக்குட்பட்ட வடிவங்களை சொல்வது, பரசிவம் என்பது நம்மால் அறிய முடியாத ஒன்று. அதனால்தான் அருணந்தி சிவாச்சாரியார் விநாயகர் வணக்கம் செய்த பிறகு பரசிவ வணக்கம் செய்கிறார். அதைத் தொடர்ந்து நூலின் வழி, நூலினுடைய பயன் முதலியவற்றை சொல்லி அவையடக்கம் சொல்லி அதனோடு பாயிரத்தை முடித்துக் கொள்கிறார். அதற்கு பிறகு முப்பொருள் உண்மை பேசுவதுதான் சைவ சித்தாந்தம். இந்த உலகப் பொருள்களிலே எது உள்பொருள் என்று சைவ பிரியவர்கள் ஆராய்ந்திருக்கிறார்கள். உள்பொருள் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், எப்போதும் அது உள்ள பொருளாக இருக்க வேண்டும். எப்போதும் ஒரு பொருள் உள்பொருளாக இருக்க வேண்டுமானால் அதற்கு என்ன நிபந்தனை என்று கேட்டால், அது தோன்றி இருக்கக்கூடாது. தோன்றியிருக்கிற எல்லா பொருளும் அழியும். அதை நன்றாக தோற்றம் என்று ஒரு பொருளுக்கு தோற்றம் என்ற ஒன்று இருந்தால் அழிவு என்ற ஒன்று இருக்கத்தான் வேண்டும். அது தப்ப முடியாது. நீங்கள் எத்தனை யாத்திரை செய்தால் என்ன, எந்த கோயிலில் போய் பிரார்த்தனை பண்ணினால் என்ன, மரணத்தை தவிர்க்க முடியாது.
ஏனென்றால் தோற்றமுள்ள நமக்கு அழிவு இருப்பது என்பது இயற்கை. இயற்கையை மாற்ற முடியாது. அதனால்தான் அசுரர்கள் எல்லாம் கடுந்தவம் செய்து சாகா வரம் கேட்ட பொழுது பிரம்மதேவன் போன்றவர்கள் அந்த வரத்தை மட்டும் கொடுக்கவில்லை, எல்லாம் கொடுத்தார்கள். என்றால் தோன்றியுள்ள பொருள் அழிவது என்பது இயற்கை. இயற்கை நியதியை யாரும் மாற்ற முடியாது. ஆகவே உள்பொருள் என்றால் என்ன என்றால் அது தோன்றி இருக்கக்கூடாது. தோன்றி இருக்கிற பொருள் எல்லாம் அழியும். நம் பெரியவர்கள் தம்முடைய ஆன்ம சக்தியினாலே, யோக முயற்சியினாலே என்ன பொருள், அப்படி தோன்றாமல் இருக்கக்கூடிய பொருள் என்ன என்று ஒவ்வொன்றாக எடுத்து ஆராய்ந்திருப்பார்கள் போல. இந்த பரிசோதனை சாலையிலே ஒவ்வொன்றாக இந்த குழுவையிலே போட்டு ஆராய்வது போல ஒவ்வொன்றாக ஆராய்ந்திருப்பார்கள் போல. ஆராய்ந்து 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 அவர்களுடைய அறிவு தெளிவிலே இறுதியாக தெரிந்த விஷயம் 3 பொருள்கள் தான் தோற்றம் இல்லாத பொருட்கள். அவை என்னவென்று கேட்டால், ஒன்று பதி என்று சொல்லப்படுகிற இறைவன், அடுத்தது பசு என்று சொல்லப்படுகிற ஆன்மா, அடுத்தது பாசம் என்று சொல்லப்படுகிற மலம். இந்த மூன்றும் தான். இந்த மூன்றுக்கும் தோற்றம் இல்லை. தோற்றம் இல்லாதபடியால் அழிவில்லை. தோற்றமும் அழிவும் இல்லாதபடியால் இவை உள்பொருள்கள் என்று சைவ சித்தாந்தம் இந்த 3 பொருள்களை எடுத்துக்கொண்டது. சைவ சித்தாந்தியினுடைய சாரம் இதுதான். இதை யாராவது கேட்டால் சொல்ல தெரிய வேண்டும். சைவ சித்தாந்தத்திலே என்ன சிறப்பு என்றால், முப்பொருள் உண்மையை இனம் கண்டது சிறப்பு. பரம்பொருள் சொரூப இறைவனுக்கு சொரூப நிலை என்று ஒன்று இருப்பதை இனங்கண்டது சிறப்பு என்று சொல்ல தெரிய வேண்டும். ஆகவே இந்த இறைவன், இந்த பதிபசு பாசம் என்ற முப்பொருள் உண்மையை விளங்கப்படுத்துவதுதான் சைவ சித்தாந்தத்தினுடைய நோக்கம். அந்த முப்பொருள் உண்மையை சொல்ல தலைப்படுகிற பொழுது இந்த 3 உயர்ந்ததான பதியை பற்றி முன் சொல்ல வேண்டும். ஏனென்றால் பதி முற்றறிவுள்ள பொருள், பசு சிற்றறிவுள்ள பொருள், பாசம் அறிவில் பொருள் என்று 3ஆக பிரிக்கிறார்கள். தமிழர்களுக்கு ஒரு மரபு இருக்கிறது, உயர்ந்ததை சொல்ல வேண்டும் என்ற மரபு இருக்கிறது. அந்த மரபின்படி நம்முடைய பெரியவர்கள் பதியை பற்றி முதல் சொல்ல வேண்டும் என்று நினைத்து அந்த பதி உண்மை, பதி இலக்கணம் என்ற 2 பகுதியையும் சிவஞான சித்தியாரிலே முன் சொல்லுகிறார். இறை என்ற ஒரு பொருள் இருக்க வேண்டும். சடமாகிய உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அறிவில்லாத பொருள் ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அதை இயக்குவதற்கு அறிவு பொருள் ஒன்று தேவை. ஆகவே இறை என்ற ஒன்று இருக்க வேண்டும் என்று விளக்கம் செய்துவிட்டு, அதற்கு பிறகு அந்த உயிர்களினுடைய அந்த இறைவனுடைய சிறப்பை சொல்லிவிட்டு, அந்த இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்ற விவரத்தை சொல்லிவிட்டு பதி உண்மை, பதி இலக்கணம் முடித்துக் கொள்கிறார். அதற்கு பிறகு பதிக்கும் பசுவுக்கும் இடையிலே இருக்கிறதாகிய பாசத்தை சொன்னால்தான் பொருத்தமாக இருக்கும் என்று கருதிய சிவஞான சித்தியார் ஆசிரியர் பாசம் பற்றி சொல்கிற பொழுது முதலிலே கன்மத்திலே இருந்து தொடங்குகிறார். கன்மம் என்பது அவரவர் செய்கிற வினையை அவரவர் அனுபவிப்பது. நன்மையோ தீமையோ நீ எதை செய்கிறாயோ அதை அனுபவிப்பது. செய்தல் என்று சொல்லுகிற பொழுது அது உடம்பாலே செய்கிற செயலை மட்டும் குறிக்காமல் மனம், மொழி, காயம் ஆகியவற்றினால் 3ம் செயல்படுவது செயல்தான். நினைப்பதும் செயல்தான், பேசுவதும் செயல்தான், செய்வதும் செயல்தான். இந்த 3னாலும் செய்கின்ற செயல்களை நாம் என்னென்ன செய்கிறோமோ அத்தனையையும் நாமே அனுபவிக்க வேண்டும். இதுதான் கன்மம் பற்றிய அடிப்படை உண்மை. உலகத்திற்கு வந்தவுடனே நமக்கு பற்று, பாசம், விருப்பு வெறுப்பெல்லாம் வந்து விடுகிறது. நான், எனது என்கின்ற எண்ணப்பதிவு நமக்குள்ளே உருவாகி விடுகிறது. இந்த எண்ணப்பதிவு நமக்குள்ளே இருந்து நாம் செய்கிற செயல்கள் எல்லாம் வினைகளாக கருதப்படும். என்றைக்கு நான், எனது என்ற எண்ணம் நீங்கி விட்டதோ அதற்கு பிறகு நாம் செய்கிற செயல்கள் நம் செயல்கள் அல்ல, இறைவன் செயலாக மாறிவிடும். அதனால்தான் பூரணம் பெற்றவர்களாகிய சாமுசித்தர்கள் என்று சொல்லப்படுகிற
சித்தர்கள் கூட செயல்பட்டார்கள். ஆனால் அவர்களுடைய கண்மம் அவர்களை தீண்டவில்லை என்று நாம் படிக்கிறோம். ஆகவே இந்த பற்றுகளிலே இருந்து நீங்கி செயல்பட்டால் கண்மம் நம்மை தொடாது. பற்றோடு செய்யப்படுகிற எல்லா செயலும் நம்மை பாதிக்கும். அப்படி பாதிக்கின்ற அந்த வினைக்கு ஆகாமிய வினை என்று பெயர். இந்த வினையை செய்ய 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 அதனுடைய பாதிப்பு சேர்ந்து கொண்டே போகும். அது அரூப நிலையாக நின்று நம்மை தாக்குவதற்கு தயாராகும். அந்த நிலைக்கு சஞ்சித வினை என்று பெயர். அந்த சஞ்சித வினை பிறகு பக்குவப்படுகிற காலத்திலே நம்மை தீண்டுகிற பொழுது பிரார்த்த வினை என்று மூன்றாக ஆகிறது. இந்த மூன்று தான் கண்மங்கள் என்று படித்தோம். அடிப்படையிலே இவைதான் கண்ம வினை என்று படித்தோம். இனி ஆணவத்தினாலே தான் கண்மம் விளைகிறது. இந்த கண்மத்தை நீக்க வேண்டும். கண்மத்தை நீக்குவதானால் கண்ம வினைகளை அனுபவிக்க வேண்டும். வினைகளை அனுபவிக்க ஏற்படுகிற பக்குவத்தினாலே ஆணவம் பலிகுன்றும். அப்படியானால் ஆணவம் பலிகுன்ற வேண்டும். கண்ம வினையை அனுபவிக்க வேண்டும். அனுபவித்தே ஆக வேண்டும். அனுபவிப்பதற்கு நமக்கு உயிருக்கு சில தகுதிகள் வேண்டும். அதாவது ஆரம்பத்திலே இயங்க முடியாத நிலையில்தான் உயிரும் கிடக்கிறது. ஆணவ வயப்பட்டு இயங்க முடியாத நிலையிலே பாடாணமாகத்தான் உயிரும் கிடக்கிறது. ஆகவே அதை யாராவது இயக்க வேண்டும். இயக்குவதற்கு இறைவனை தவிர நமக்கு வேறு ஆள் இல்லை. பல பேர் இருந்திருந்தால் வேறொருவரிடம் கேட்டிருக்கலாம். முப்பொருளிலே நம்மை விட அறிவோடு இருக்கிற ஒன்றே ஒன்று பதி. ஆகவே அவர் சப்போர்ட் பண்ணினால்தான் நாங்கள் இயங்கலாம். அவருமோ நமக்கு அப்பாற்பட்டு நிற்கிறவர். ஆகவே அவர் நம்மை இயக்கக்கூடிய இடத்துக்கு வர வேண்டும். நாமும் இயங்கக்கூடிய தகுதியை பெற வேண்டும். பிறகு இயங்க வேண்டும். இப்படி மூன்று நிலை இருக்கிறது. இந்த மூன்றுக்கும் ஒரு தளம் வேண்டுமே என்றால் அதற்காகத்தான் மாயை என்கின்ற மலம் அமைக்கப்பட்டது என்று சொன்னால் உருவாக்கப்பட்டது என்று ஆகிவிடும் இருக்கிறது. இந்த மாயை என்கின்ற மலத்தினுடைய வேலை என்னவென்று கேட்டால், இறைவனுடைய சக்தியை கீழே இறக்கி நம்மை தயார்படுத்துவதற்கு அது வழிவகுக்கும். அதுபோல கல்லாக கிடக்கிற அந்த ஆன்மாவை தயார்படுத்தி இயங்கச் செய்வதற்கான ஆயத்த நிலையை இந்த சிவதத்துவங்களினுடைய துணையோடு உருவாக்கும். உருவாக்கிய பிறகு அதை தன்னுடைய கண்ம அனுபவங்களை அனுபவிக்க செய்யும். மாயை ஒன்றுதானே மூன்று வேலையை செய்கிறதா என்று கேட்டால், ஒரே மாயைதான் மூன்றாக பிரிக்கப்படுகிறது. சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை என்று மூன்றாக பிரிக்கப்படுகிறது. சுத்த மாயையிலேதான் இறைவனுடைய சக்தி இறங்கி நம்மை இயக்குவதற்கு தயாராகிறது. அப்பொழுது அது 5 தத்துவங்களாக விரிகிறது. நாதம், விந்து, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்தை என்று 5 தத்துவங்களாக அந்த சுத்த மாயையிலே சிவதத்துவங்கள் தோன்றி நம்மை இயக்க தயாராகின்றன. அந்த தத்துவங்களினுடைய தூண்டுதலால் உயிர் இயங்குவதற்கு தயார்படுத்தப்படுகிறது. அசுத்த மாயை என்கின்ற மாயையிலே தான் அந்த விடயங்கள் நடைபெறுகின்றன. அதனாலே அந்த மாயையையும் ஒரு தத்துவமாக எடுத்துக்கொள்கிறார்கள். அந்த மாயையிலே இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை இயங்கச் செய்வதற்காக அதற்காக இறைவன் முதலிலே காலம் என்கின்ற ஒன்றை நியமிக்கிறான். அதற்கு பிறகு அந்த காலத்திலே அது செய்ய வேண்டிய வேலையை நியமிக்கிறான். அதற்கு பிறகு அதனை இயங்கச் செய்ய வேண்டும் என்பதற்காக அதனை மெல்ல அதனுடைய தூக்கத்தை கலைக்கிறான். அதனுடைய கிரியாசக்தியை தூண்டி விடுகிறான். கிரியாசக்தி தூண்டப்பட ஆன்மாவினுடைய ஞானாசக்தி தூண்டப்படுகிறது. கிரியையும் ஞானமும் தூண்டப்பட அதனுடைய இச்சாசக்தி தூண்டப்படுகிறது. இப்பொழுது உயிர் இந்த 5ம் சேர்ந்தவுடனே அதுவரை சூக்குமமாக இருந்த உயிருக்கு ஒரு வடிவ நிலை பெறுகிறது.
அந்த வடிவ நிலையை புருட தத்துவம் என்கிறார்கள். ஆகவே காலம், மாயை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்கின்ற இந்த 7ம் சேர்ந்து வித்யா தத்துவம் என்று பெயர் பெற்று உயிரை இயங்கச் செய்கிற நிலைக்கு கொண்டு வருகிறது. இனி உயிர் இயங்குவது என்பது தன்னுடைய கண்மத்தை அனுபவிப்பது. அதற்கு ஒரு உருவம் தேவை, அனுபவிப்பதற்கு ஒரு வடிவம் தேவை. அதற்கு தனு என்று பெயர். வடிவம் இருந்தால் போதாது, அதிலே அனுபவங்களை பெறக்கூடிய கருவிகள் இருக்க வேண்டும். அதற்கு கர்ணம் என்று பெயர். வடிவமும் கர்ணமும் இருந்தால் அது எங்கு நின்று இந்த அனுபவங்களை பெறுவது? ஆகவே நிற்பதற்கு ஒரு இடம் தேவை. அதற்கு புவனம் என்று பெயர். பிறகு அந்த அனுபவங்களை பெறுகிற பொழுது அந்த அனுபவங்களுக்கு போகம் என்று பெயர். ஆகவே ஒரு உயிர் தனு, கரண, புவன போகங்களை பெற்றால்தான் கண்ம அனுபவத்தை பெற முடியும். இதை அவை பிரகிருதி மாயையிலே இருந்து பெறுகின்றன. இப்பொழுது நாங்கள் படித்துக் கொண்டிருப்பது என்னவென்றால், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்னவென்றால் என்று இந்த வானொலியிலே சொல்வார்கள். அதுபோல படித்துக் கொண்டிருப்பது என்னவென்றால், தத்துவ விரிவு பற்றி படிக்கிறோம். சுத்தமாயிலே தோன்றுகிற சிவதத்துவங்கள் பற்றி எங்களுக்கு இன்னும் சொல்லவில்லை. அதற்கு காரணம் இருக்கும். சொல்லுகிற பொழுது படிப்போம். நாம் முந்தி படிக்க தேவையில்லை. அவர்கள் சொல்லுகிற வழி நடந்தாலே நமக்கு உரிய அறிவு வரும். ஓராதே மற்றொன்றை உண்ணாதே, நீ முந்தி பாராதே, பார்த்ததனை பார் என்பதை அடிக்கடி நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் கேள்விகள் கேட்கிற பொழுதெல்லாம் நான் நினைத்துக் கொள்வது, முந்தி பார்ப்பது என்கின்ற அந்த ஆர்வம் நமக்குள்ளே எல்லாருக்கும் இருக்கிற காரணத்தினாலே கேள்விகளிலே அது வெளிப்படுவது உண்டு. ஆகவே இந்த தத்துவ வரிசையிலே நாங்கள் இப்பொழுது அசுத்த மாயையிலே தொடங்கி பிரகிருதி மாயை வரையும் வந்துவிட்டோம். சுத்த மாயையை விட்டு விடுவோம். அசுத்த மாயையிலே தொடங்கி காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன் என்கின்ற இந்த 5ஓடு பிரகிருதி மாயைக்குள்ளே நுழைந்திருக்கிறோம். பிரகிருதி மாயை ஒரு தத்துவம் அல்ல. அதை பிரகிருதி மாயையிலே இருந்து குணம் என்கின்ற ஒன்று தோன்றுகிறது. அந்த குணத்தை தான் தத்துவமாக கொள்கிறோம். பிரகிருதி மாயையிலே இருந்து சித்தம், குணம் என்கின்ற 2 விடயங்கள் இருக்கின்றன. சித்தம் பிரகிருதி மாயையாகவே கருதப்படுவதால் அதையும் தத்துவமாக எடுப்பதில்லை. இந்த குணம் என்கின்ற ஒன்றைத்தான் நாம் தத்துவமாக எடுக்கிறோம். குணம் 3ஆக பிரிகிறது. சாத்விகம், ராஜசம், தாமசம் என்று 3ஆக பிரிகிறது. பிறகு ஒவ்வொன்றும் 3ஆக பிரிகிறது. சாத்விகத்தில் சாத்விகம், சாத்விகத்தில் ராஜசம், சாத்விகத்தில் தாமசம் என்பதுவாக ஒவ்வொன்றும் 3ஆக பிரிகிற பொழுது குணங்கள் 9 குணங்களாக மாறுகின்றன. பிறகு இந்த 9 குணங்களால் அனுபவிக்கப்படுகிற விடயங்களாக 34 வருகிறது. அவையும் இந்த குணங்கள் விரிவது போல அவையும் விரிவதென்று சொல்லக்கூடாது. இந்த விரிவினால் அனுபவிக்கப்படுகிற விடயங்களாக 34 விடயங்களை வரையறை செய்கிறார்கள். அது அடிப்படையிலான வரையறை, அவ்வளவுதான் என்று இல்லை. அந்த விடயங்கள் இன்னும் விரியும். ஆகவே இந்த பிரகிருதி மாயையிலே இருந்து குணதத்துவம் தோன்றுகிறது. அதற்கிடையிலே சித்தம் என்ற ஒன்றை சொல்கிறார்கள். அது பிரகிருதி மாயையின் ரூபமாக இருக்கிறது. அதற்கு வேலை விடயங்களை இச்சிக்கச் செய்தல், விடயங்களை ஆராயச் செய்தல். அதுதான் சித்தத்தினுடைய வேலையாக இருக்கிறது. பின்னாலும் அதை பற்றி நாங்கள் படிப்போம். இப்பொழுது இந்த பிரகிருதி மாயைக்குள்ளே வந்தவுடனே குணதத்துவம் தோன்றிவிட்டது. அது பற்றி நாம் படித்திருக்கிறோம். குணதத்துவத்திலே இருந்து புத்தி தத்துவம் தோன்றுகிறது. புத்தி தத்துவத்தினுடைய வேலை என்னவென்றால், நான் குணதத்துவத்திலே இருந்து என்று சொல்கிறது அடுத்தது என்ற அர்த்தத்திலேயே தவிர இன்னவற்றிலிருந்து இன்னென்ன தோன்றுகிறது என்பதை பிறகு நாம் தெளிவாக படித்துக் கொள்வோம். இப்பொழுது குணதத்துவத்துக்கு பிறகு புத்தி தத்துவம் நமக்கு தோன்றுகிறது. புத்தி தத்துவத்தினுடைய வேலை ஒன்றை நிச்சயித்தல். நாங்கள் அன்றும் சொன்னேன், திரும்பவும் சொல்லுகிறேன், மேலிருந்து கீழாக வந்து கொண்டிருக்கிறோம். கீழிருந்து மேலாக பார்த்தால் எங்களுக்கு கருவிகளுக்கூடாக வருகிற காட்சிகளை மனம் ஆராய புத்தி நிச்சயிக்கும். அதுதான் அந்த ஒழுங்கு.
புத்தியினுடைய வேலை ஒரு விடயத்தை நிச்சயிப்பது. எந்த விடயத்தை நிச்சயிப்பது என்றால், ஒரு விடயத்தை கண்டு மனம் அதை ஆராய்ந்து இது எதுவோ அதுவோ இதுவோ என்று தத்தளிக்க புத்தி அதை வாங்கி இதுதான் என்று நிச்சயிக்கும். இதுதான் புத்தி தத்துவத்தினுடைய வேலை என்பது வரை நாம் படித்திருக்கிறோம். அதற்கு அடுத்ததாக தோன்றுவது அகங்கார தத்துவம். இன்றைக்கு நாம் அதனை படிக்க வேண்டும். ஆகவே அந்த இடத்திலே இருந்து தொடங்குவோம். நீளமான இந்த முன்னுரைகள் உங்களை தெளிவிப்பதற்காக சொல்லப்படுபவை. திரும்ப திரும்ப கேட்டால்தான் இந்த விடயம் நமக்கு உறுதியாகும். நான் கற்ற அனுபவம் கொண்டுதான் உங்களுக்கு சில விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கற்ற அனுபவங்கள் என்றால், நான் படிக்கிற பொழுது என்னென்ன சிரமப்பட்டவனோ அந்த சிரமங்களை நீக்குவதற்கு வழிகளைத்தான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். படிக்க 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 திரும்ப திரும்ப கேட்க கேட்க அந்த படம் நம் நெஞ்சிலே தெளிவாக விழுந்து விட்டால், நான் தானே முன்பும் சொன்னேன், 36 தத்துவங்கள் நமக்கு மனதிலே தெளிவாக பதிந்து விட்டால் அரைவாசி சைவ சித்தாந்தம் படித்ததற்கு அது சரி. இப்பொழுது நீங்கள் படித்துக் கொண்டிருப்பது அதுதான். அதிலே இன்றைக்கு புத்தி தத்துவத்துக்கு அடுத்த அகங்கார தத்துவம் பற்றி படிக்க போகிறோம். கடைசியாக படித்த 2 தொகுப்புரைகளை படித்துக் கொண்டு அதற்குள்ளே நுழையலாம் என்று கூறி, இனி வகுப்பை முன்னெடுத்துவதற்கான துணை புரியுமாறு நம்முடைய ஸ்ரீராம் அவர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். சிவஞான சித்தியார் சுபக்கம். விநாயக வணக்கம். ஒரு கோட்டன் இருசெவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் 6 தருகோட்டம் பிறையிதழி தாழ்சடையான் தருமொரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டு அன்பொடும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. திருவளங்க தேசிகர் துதி. அருவிளங்க சிவநெறியின் அருணந்தி மொழிநூலில் ஆழம் தேற்றி உருவிளங்க உண்மை நிலை உணராதே முனந்தொழுக ஒழுக்கிற்காட்டி மறுவிளங்க கதிர்காம வாழ்க்கை நிலை கூட்டி வைத்த வரனே சைவத் திருவிளங்க குருவே உன் சேவடிகள் சிரவண மேற்செரிப்போம் யாமே. பாடல் 148. பாடல் தலைப்பு மூலப்பிரகிருதியின் தொழிலும் புத்தி தத்துவம் தோன்றும் முறைமையும் அதன் தொழிலும். பொழிப்புரை. மூலப்பிரகிருதி சித்த ரூபமாய் நின்று புருடனுக்கு போக சிந்தனையையும் உண்டாக்கும். புத்தி தத்துவம் பிரகிருதியிலே தோன்றி உயிர்கள் செய்த புண்ணிய பாவங்களுக்கு ஈடாக விடயங்களை நிச்சயித்து அவற்றிலே மயங்கி அவை ஆன்மாவின் அறிவு தொழில்களுக்கு விடயமாம்படி செய்யும். மூலப்பிரகிருதி சித்த ரூபமாய் நின்று புருடனுக்கு போக சிந்தனையையும் உண்டாக்கும். மூலப்பிரகிருதியினுடைய வேலை சித்தரூபமாக நின்று புருடனுக்கு விட்டோம், புருடனுக்கு போக சிந்தனையையும் உண்டாக்கும். புத்தி தத்துவம் பிரகிருதியிலே தோன்றி உயிர்கள் செய்த புண்ணிய பாவங்களுக்கு ஈடாக விடயங்களை நிச்சயித்து அவற்றிலே மயங்கி அவை ஆன்மாவின் அறிவு தொழில்களுக்கு விடயமாம்படி செய்யும். புத்தி தத்துவத்தினுடைய வேலை விடயங்களை நிச்சயித்தல். விடயங்களை இந்த இடங்கள்ல தான் அந்த சின்ன சின்ன இடங்கள் அதில் தெளிவாக்கி கொண்டுதான் மேலே போக வேண்டும். புத்தி தத்துவம் என்ன செய்யும் என்று கேள்வி கேட்டால் உடனே விடயங்களை நிச்சயிக்கும் என்று சொன்னால் அவருக்கு 5 புள்ளிகள் தான் இடப்படும். இன்றைக்கு முருகேசன் புள்ளியிட்டது போல 5 புள்ளிகள் தான் இடப்படும், 100க்கு 5. ஏனென்றால் புத்தி தத்துவம் விடயங்களை நிச்சயிக்கும் என்பது உண்மை. எல்லோருக்கும் ஒரு விதமாய் நிச்சயிக்காது. அவரவர் கர்ம வினைக்கேற்ப நிச்சயிக்கும். பாவம் செய்து வந்தோமானால் சித்தாந்தம் படித்துவிட்டு இதில் ஒன்றும் இல்லை என்று முடிவு செய்வார். ஏதோ ஓரளவு புண்ணியம் செய்திருந்தால் ஏதோ கொஞ்சம் இருக்கிறத போல் தெரிகிறது என்று முடிவு செய்வார். நிறைய புண்ணியம் செய்தவர் என்றால் இதுவல்லவோ தத்துவம் என்று வியப்பார். அப்போ சில பேருக்கு இதில் ஒன்றுமில்லை என்று வருகிறது, சில பேருக்கு கொஞ்சம் இருக்கிறது போல் தெரிகிறது, சில பேருக்கு இதுதான் விஷயம் என்று தெரிகிறது என்றால் அவரவர் செய்த கர்ம வினைக்கேற்ப விடயங்களை நிச்சயிப்பதுதான் புத்தி தத்துவம். ஆகவே புத்தி தத்துவம் என்ன செய்யும் என்று கேட்டால்
அவரவர் கண்ம வினைக்கேற்ப விடயங்களை நிச்சயிப்பது புத்தி தத்துவம் என்று சொல்ல வேண்டும். அப்படியானால் வேறு எப்படி நிச்சயிக்கலாம் என்றால் ஐயம் திரிவு ஆகவும் நிச்சயிக்க முடியும். சந்தேகத்தையே ஒரு காலத்திலே சந்தேகத்தை பாடமாக சொல்லவே மாட்டார்கள். ஆசிரியர்களுடைய வேலை ஐயத்தை பாடமாக சொல்லக்கூடாது, திரிவை பாடமாக சொல்லக்கூடாது, தெளிவை பாடமாக சொல்ல வேண்டும். ஒன்றும் என்றால் 2 என்று சொன்னால்தான் அவன் ஆசிரியர். 2 3 என்று சொன்னாலும் பிழை, 2ஐ 3ஆக சொன்னாலும் பிழை. இதை சொல்வதற்கு ஒரு ஆசிரியர் தேவை இல்லை. நவீன அறிவாளர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், கம்பன் வாழ்ந்த காலம் 9ஆம் நூற்றாண்டாகவும் இருக்கலாம், 12ஆம் நூற்றாண்டாகவும் இருக்கலாம். இதை சொல்ல நீ எனக்கு எதற்கு, ஏதோ ஒன்றாகத்தானே இருக்கும். ஊகங்களை பாடங்களாக சொல்லத் தொடங்கி விட்டார்கள். உறுதியைத்தான் பாடமாக சொல்ல வேண்டும். அப்படி சொல்வதுதான் தெளிவு. ஆகவே ஐயம் திரிவு என்ற நிலைகளிலே இருந்து தப்பி தெளிவு பிறக்க வேண்டுமானால் அதற்கு முன்பின் நல்வினை பயன் இருக்க வேண்டும். அந்த வினைப்பயன் இருந்தால்தான் நம்முடைய கண்மானுபவம் தெளிவானதாக வரும். அதனைத்தான் புத்தி தத்துவம் நிச்சயித்தல் என்று சொல்கிறார்கள். மேலே புத்தி தத்துவம் பிரகிருதியிலே தோன்றி உயிர்கள் செய்த புண்ணிய பாவங்களுக்கு ஈடாக விடயங்களை நிச்சயித்து அவற்றிலே மயங்கி அவை ஆன்மாவின் அறிவு தொழில்களுக்கு விடயமாம்படி செய்யும். அறிவுக்கும் தொழிலுக்கும் விடயமாகும்படி செய்யும். நீ புது பாடம். பாடல் எண் 149. பாடல் தலைப்பு அகங்கார தத்துவம் தோன்றும் முறைமையும் அதன் தொழிலும் திரிவும். ஆகவே இப்ப நாங்கள் உங்களுக்கு தெளிவாக இருக்க வேண்டும். பிரகிருதி மாயை வரையும் வந்திருக்கிறோம். தத்துவங்களாக அசுத்தமாயை படித்தோம். பிறகு காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன் என்று 7 தத்துவங்கள் படித்திருக்கிறோம். பிறகு பிரகிருதி மாயைக்கு வருகிறோம். அது தத்துவம் அல்ல என்று தெரிகிறது. அதற்குள்ளே சித்தம் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அதுவும் தத்துவம் இல்லை என்று தெரிகிறது. அப்படியானால் பிரகிருதி மாயையிலிருந்து எங்கே தத்துவம் தொடங்குகிறது என்றால் குணதத்துவம் என்ற தத்துவம் தொடங்குகிறது. தத்துவம் 36, 5 சிவதத்துவம், 7 வித்தியா தத்துவம் போனால் மிச்சம் 24 தத்துவங்கள் இருக்க வேண்டும். அந்த 24 தத்துவமும் பிரகிருதி மாயையிலே தான் தோன்றுகின்றன. அந்த பிரகிருதி மாயையிலே தோன்றுகிற முதல் தத்துவம் என்னவென்று கேட்டால் பிரகிருதி மாயை தத்துவம் அல்ல, அதன் வடிவாக இருக்கிற சித்தம் தத்துவம் அல்ல. அதிலே இருந்து தோன்றுகிற முதல் தத்துவம் குணதத்துவம். அந்த குணதத்துவம் 9ஆக விரிகிறது என்றெல்லாம் படித்து விட்டோம். குணதத்துவத்திலே இருந்து புத்தி தத்துவம் தோன்றுகிறது. புத்தி நிச்சயித்தால்தான் குணம் ஏற்படும். அதனுடைய குணம் என்ன என்று உணர்வது புத்தியால் நிச்சயிக்கப்பட்ட பிறகுதான். ஆகவேதான் நீங்கள் கீழிருந்து மேலாக பார்க்கிறது என்று ஒன்று, மேலிருந்து கீழாக பார்க்கிறது என்ற ஒன்று இருக்கிறது. தோற்ற முறைமை சொல்லப்படுகிறது. ஆகவே இப்பொழுது குணதத்துவத்திலே இருந்து புத்தி தத்துவம் தோன்றுகிறது. புத்தி தத்துவம் தோன்றிய பிறகு என்ன தோன்றுகிறது என்றால் அதற்கு அடுத்த தத்துவமாக அகங்காரம் என்கின்ற தத்துவம் தோன்றுகிறது. இப்பொழுது பிரகிருதி மாயையிலே நாங்கள் படித்த தத்துவம் என்று பார்த்தால் ஒன்று குணதத்துவம், அடுத்தது புத்தி தத்துவம், அடுத்தது அகங்கார தத்துவம். 24லே 3ஆவதிலே நிற்கிறோம். அந்த வரைபடம் எல்லாம் மனதிலே ஓட வேண்டும். 24 தத்துவம் பிரகிருதி மாயிலே வருகிற ஆன்ம தத்துவங்கள். அதிலே 3ஆவது தத்துவம் படிக்க போகிறோம். தோற்ற முறையிலே 3ஆவது தத்துவம் படிக்க போகிறோம். என்னவென்றால் குணம் தத்துவம் 1, புத்தி தத்துவம் 1, அடுத்தது அகங்கார தத்துவம் என்ற தத்துவம். அது என்ன செய்யும் என்று சொல்ல போகிறார் இந்த பாடலில். சொல்லுங்க. பாடல். ஆங்காரம் புத்தியின் கண் உதித்து அகந்தைக்கு வித்தாய், இங்கு ஆர்தான் என்னோடு ஒப்பார் என்று யான் என்னது என்றே நீங்காதே நிற்கும் தானும் மூன்றதாய் நிகழும் என்பர் பாங்கார் பூதாதி வைகாரிகம் தைசதம் தான் என்றே. பொருள்படி. பொருளுரை. புத்தியின் கண் ஆங்காரம் உதித்து. சரி, மேற்கூறிய ஒரு ஆளை கேட்டால் நீங்க ஆருடைய மகன் என்றுதான் முதல் கேட்பார்கள். அப்பதான் அவரை விளங்கி கொள்ளலாம். அப்போ தோற்றம் சொல்ல வேண்டும். இப்போ நாங்க அகங்கார தத்துவம் படிக்கிறோம், அதை ஆற்ற மகன் என்று கேட்கிறோம்.
நீ யாருடைய மகன் என்றால் அதுக்கு முதல் வரியிலே பதில் சொல்லுகிறார். அகங்காரம் என்பது புத்தியினுடைய பிள்ளை, புத்தியிலே இருந்து தோன்றுகிற தத்துவம். அதைத்தான் முதல் வரியிலே சொல்லுகிறார். சொல்லுங்கள், படியுங்கள். புத்தியின் கண் ஆங்காரம் உதித்து உதித்து மேற்கூறிய புத்தி தத்துவத்தின் நின்றும் அகங்கார தத்துவம் தோன்றி ம், அகந்தைக்கு வித்தாய், அகந்தை உறுதற்கு மூல காரணமாய். சரி, அவர் பிறந்து என்னத்துக்காக பிறந்தார்? ஒரு தகவனுக்கு பிள்ளை பிறந்தால் அவர் ஏதாவது வேலை செய்ய வேண்டும். இவர் என்னத்துக்கு பிறந்தார் என்றால் அவர் அகந்தைக்கு வித்தாய். அகந்தை என்பது நான், எனது என்கின்ற அந்த 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 அது என்னென்று சொல்வது, அகங்காரம், மமகாரம், மமகாரங்களுக்கு காரணமாயிருப்பது இந்த தத்துவம். சொல்லுங்கள், அதை திருப்பி படியுங்கள். புத்தியின் கண் ஆங்காரம் உதித்து அகந்தைக்கு வித்தாய், மேற்கூறிய புத்தி தத்துவத்தின் நின்றும் அகங்கார தத்துவம் தோன்றி அகந்தை உருவதற்கு மூல காரணமாய். அகந்தை உருவதற்கு அதுதான் மூல காரணமாக இருக்கும். இன்னும் விரிவாக சொல்லுவார்கள், படியுங்க. இங்கு ஆர்தான் என்னோடு ஒப்பார் என்று இப்பூமியில் யாவர்தாம் என்னோடு ஒப்பாவர் ஒருவரும் இல்லை என்று செருக்குற்றும். பிள்ளை பிறந்துட்டது அகங்காரம். அவரார் என்ன செய்வார்? வாட் இஸ் தட் அகங்காரம்? இங்கிலீஷில் கேட்பார்கள். அந்த மாதிரி என்ன செய்வார் அகங்காரம் என்றால், யார்தான் என்னோடு ஒப்பார்? சைவ சித்தாந்தம் என்னை விட வேற எவன் படிப்பிப்பான், அல்லது சைவ சித்தாந்தம் என்னை விட வேறு யாருக்கு விளங்கும்? இன்றைக்கு நான் செய்தது போல ஒரு தொகுப்புரையை வேறவன் செய்வான் என்ற எண்ணம் வந்தால் அது அகங்காரம். அது வர பண்ணும். நாங்கள் இதுல இருந்து இல்லை என்று சும்மா நினைத்து, நான் திருக்குறள் படிக்கைக்கு சொல்லுகிறது தான் இப்பவும் சொல்லுகிறேன். இப்போ இது படித்து விட்டோம் அல்லவா? இனி எப்பவாவது ஒரு எண்ணம் நான் தான் என்று வந்தால், ஓஹோ அகங்காரம் வேலை செய்கிறேன் என்று புத்தியில அது வந்து விழவர். அது எங்களுக்கு எக்கச்சக்கமா வேலை செய்கிறது. இப்ப சும்மா சொல்லுகிறேன் என்றதுக்காக நானோ நீங்களோ இல்லை என்று சொல்லிவிட முடியாது. இது எனக்கு தான் விளங்கும், என்னால் தான் புத்தகம் படிக்க முடியும் என்று ஸ்ரீராம் நினைக்கலாம். நான் தான் இது இவ்வளவு தெளிவாய் சொல்வேன் என்று நான் நினைப்பேன். அது இல்லாமல் போகாது. ஏனென்றால் அப்படி ஒன்று இருக்கிறதே நமக்குள்ளே, அதுக்குள்ளே தானே அகப்பட்டு போய் நிற்கிறோம். ஆகவே யார்தான் என்னோடு ஒப்பார் என்று நினைப்பது இந்த அகங்காரத்தினுடைய வேலை. இன்னொரு வேலையும் சொல்லுகிறார். இங்கு ஆர்தான் என்னோடு ஒப்பார் என்று இப்பூமியில் யாவர்தாம் என்னோடு ஒப்பாவர் ஒருவரும் இல்லை என்று செருக்குற்றும். ஒப்பாவர் என்றால் இங்கு பாட்டிலே ஒருவரும் இல்லை என்றது இல்லை. அதை நீங்க கவனிச்சிருப்பீங்கள். யார்தான் என்னோடு ஒப்பாவர் என்றால் சந்தேகத்தால, இது சந்தேக ஐய கேள்வி இல்லை, ஐய வினா இல்லை, இது நிச்சயிக்கிற வினா. யார்தான் என்னோட ஒப்பாருண்டா அதுக்கு என்ன அர்த்தம்டா? என்னோட ஒருத்தனும் எனக்கு நிகராக ஒருத்தனும் இல்லைன்றதான் அதுக்கு அர்த்தம். அதான் அது ரெண்டையும் சேர்த்து சொல்கிறார். யான் என்னது என்று யான் எனது என்று அபிமானித்தும். அகங்காரம் ஒன்று, அபிமானித்தல் ஒன்று. அகங்காரம் என்றது ஆணவப்படுதல், அபிமானித்தல் என்றது பெற்றுக்கொடுதல். நான் எனது என்று எதிலும் ஒட்டுப்படுகிறதுக்கு இந்த பசைதான் பசை. எந்த பசை? நான் எனது என்கின்ற இந்த ரெண்டும் தான் நம்ம இந்த உலகத்தோட ஒட்ட வைக்கிறது. அதற்கு அபிமானித்தல் என்று பெயர். என்னை விட யார் என்பதற்கு அகங்காரித்தல் என்று பெயர். யான் என்னது என்று யான் எனது என்று அபிமானித்தும் நீங்காதே நிற்கும். ஆன்மாவை விட்டு நீங்காது நிற்கும். ஆன்மாவை விட்டு அந்த அகங்கார தத்துவம் நீங்காமல் இருக்கும். தானும் அவ்வகங்காரமும் பாங்கார் பூதாதி குணவேற்றுமை பற்றி பகுப்பினை உடைய பூதாதி அகங்காரமும் வைகாரிய அகங்காரமும் தைசதம் என்று தைசத அகங்காரமும் என்று மூன்றதாய் நிகழும் என்பர். முத்திரப்பட்டு விளங்கும் என்பர் பெரியோர். அதாவது அகங்கார பிரகிருதி மாயையிலே குணதத்துவம் தோன்றி புத்தி தத்துவம் தோன்றி விட்டது. அடுத்தது அகங்கார தத்துவம் தோன்றுகிறது.
அப்ப ஆருக்கு பிள்ளை, புத்திக்கு பிள்ளை அகங்காரம். அவர் என்ன செய்வார் என்றால், எனக்கு நிகரார் என்று ஆணவப்படுவார். அல்லது அது என்ன சொல்றது, யான் எனது செருக்குருவார். செருக்கா இல்ல, என்னை விட ஒருவரும் இல்லை, ஒப்பாவர் யாரும் இல்லை. அடுத்தது நான் எனது என்று அபிமானப்படுவார். இது ரெண்டு வேலையும் இவர் செய்வார். சரி, இவரை பற்றி தெரிந்து விட்டது. அகங்காரத்தினுடைய வேலை என்னை விட ஒருவரும் இல்லை என்று நினைக்க செய்வதும், இது எனது, இது என்னுடையது என்று நினைக்க செய்வதும் இந்த அகங்காரத்தினுடைய வேலை. சரி, அவர் அவ்வளவுத்தோட தத்துவம் முடிஞ்சதில்ல, அவர் 3 பிள்ளைகளை பெறப்போகிறார் என்கிறார். அந்த 3 பிள்ளைக்கும் பெயர் என்னவென்றால் அகங்காரம்தான். அந்த அகங்காரம் 3 கூறுகளாக பிரிகிறது. இந்த 3ம் தத்துவம் இல்லை, இந்த அகங்காரத்துக்குள்ளேயே இருக்கிற 3 விடயங்கள். என்னவென்றால் இந்த அகங்காரம் குணத்திலே இருந்துதானே நாங்கள் வருகிறோம். குணத்திலே இருந்துதான் புத்தி, புத்தியில இருந்துதான் அகங்காரம். அப்ப இந்த குணத்திலே இருக்கிற குணம் என்பது உங்களுக்கு தெரியும், சாத்வீகம், ராஜசம், தாமசம், இந்த 3 குணமும் இருக்கும். இந்த 3 குணவயப்பட்டு அகங்காரம் வேலை செய்யும். அகங்காரம் என்பது ஒரு தத்துவம் தான். குணத்தினுடைய பேரப்பிள்ளை இவர், குணத்துக்கு பிள்ளை புத்தி, புத்திக்கு பிள்ளை இவர். ஆகவே குணத்தினுடைய குணங்களுடைய தன்மை எல்லாம் இவர்ல இருக்க போகிறது. ஆகவே அகங்காரம் 3 கூறாக பிரியும், தத்துவங்களாக இல்லை, 3 கூறாக பிரியும். பிரிகிற பொழுது அது சாத்வீக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம் என்று 3ஆக பிரியும். இந்த அளவுக்கு அப்படி கிளியரா இருக்க வேண்டும். கோடு போட்டா இந்த இடத்துல புள்ளி தொட்டா அந்த இடத்த சொல்ல தெரிஞ்சிருக்க வேண்டும். சாத்வீக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம் என்று அகங்காரம் 3ஆக பிரியும். அகங்காரம் ஆருடைய பிள்ளை? புத்தியினுடைய பிள்ளை. அவர் என்ன செய்வார்? ஒன்று அபிமானிப்பார் அல்லது அகங்கரிப்பார். நான் என்னை விட யார் என்று நினைப்பார் அல்லது நான் எனது என்று பெற்றுக்கொள்வார். இது ஒரு வேலை. இவர் அதோட முடிஞ்சதா என்றால் இவருடைய இயல்பிலே 3 பிள்ளை குணம் இருக்கும். அகங்காரத்திலே சாத்வீக அகங்காரம் இருக்கும், தாமச அகங்காரம் இருக்கும், ராஜச அகங்காரம் இருக்கும். இந்த 3 அகங்காரத்துக்கும் 3 பெயர் உண்டு. இந்த 3ம் தத்துவம் அல்ல. நல்லாக அகங்காரத்தினுடைய கூறுகள் 3 கூறுகளாக அகங்காரம் நிற்க போறது. அதுல தைசத அகங்காரம் என்பது சாத்வீக அகங்காரத்துக்கு பெயர். அடுத்தது வைகாரிகம். என்னது? வைகாரிகம். வைகாரிகம் என்று ராஜச அகங்காரத்துக்கு பெயர். பூதாதி அகங்காரம் என்பது தாமச அகங்காரத்துக்கு பெயர். அப்போ சாத்வீகம் சார்ந்த ஒரு அகங்காரம், ராஜசம் சார்ந்த ஒரு அகங்காரம், தாமசம் சார்ந்த அகங்காரம் என்று அகங்காரம் 3 கூறாக பிரிக்கும். இந்த 3க்கும் 3 பெயர். தைசதம், வைகரி, வைகாரிகம். வைகாரிகம், அடுத்தது பூதாதி. இந்த 3 விதமாக இந்த தத்துவங்கள், இந்த அகங்காரங்கள் பிரியும். படியுங்கள் ஐயா. இந்த நீங்க சொன்னது அப்படியே படமா வந்து பக்கம் 313 போட்டுக்காருங்க ஐயா. ஐயா திருவண்ணம் ஐயா பக்கம் 295 இருக்கும். 313 இந்த ஒரு தத்துவ படமா போட்டிருக்காங்க. சரி, புத்தகம் வச்சிருக்கிறவர்கள் அதை பார்ப்பார்களாக. குறிப்புரை. படம் பார்க்கறது பிறகு, இப்ப மனதுல படம் விழுந்த பிறகுதான் அந்த படம் பார்க்க வரும். படத்தை பார்த்துட்டா எப்பவும் வெளியில இருக்கிறதானே பார்த்து கொள்ளலாம், 93ஆம் பக்கம் மட்டும் இருக்கும். அப்படி பார்க்கவே கூடாது. உங்க மனதுல அந்த படம் அப்படியே ஒட்டின மாதிரி இருக்க வேண்டும். குறிப்புரை. முதல் குறிப்பு, அகந்தை என்றால் செருக்கு அல்லது அபிமானம். அகந்தை என்ற சொல்லுக்கு செருக்கு அல்லது அபிமானம் ரெண்டையும் சேர்த்து தான் அகந்தை என்கிறார்கள். என்னை விட யார் என்று நினைக்கிற செருக்கும் நான் எனது என்கின்ற அபிமானம் ரெண்டும் சேர்ந்துதான் இந்த சொற்காலை சொல்லப்படுகிறது என்கிறார். யானது பிறரொருவர் என்னையொப்பார் இப்புவியில் இல்லை என்னும் இயல்பு. சிவப்பிரகாசம் 43ஆம் பாடல்ல மேற்கோள் காமிக்கிறார். அதனாலேதான் தற்புகழ்ச்சியை நம்முடைய அறநெறி கண்டித்தது. வியவக்க எஞ்ஞான்றும் தன்னை என்று சொன்னதுக்கு காரணம், அதிலே அகங்கார முனைப்பு வந்து விடுகிறது. அது உன்னை உலகியலுக்கு இறக்கிவிடும். ஆகவே
அப்படி சொல்லக்கூடாது என்பது நம்முடைய பெரியவருடைய கருத்தாக இருந்தது. யானல்லது பிறரொருவர் என்னையொப்பார் இப்புவியிலில்லை என்னும் இயல்பு. அபிமானம் யான் எனது என்னும் தன்மை அது இந்திரியங்கள் வாயிலாக வந்த விடயங்களில் ஒன்றை புத்தி நிச்சயிக்கும் இடத்து நான் அறிந்தேன் அல்லது எனது பொருள் என மதித்தல். நான் என்பது அகங்காரம், எனது என்பது மமகாரம் என்று சொல்லப்படும். இது ரெண்டும் கூட முத்தி வரையும் நிற்கும் என்பார்கள். ஆகவே இதை நீக்க வேண்டும். அனுபூதியிலே அருணகிரிநாதர் சொல்லுவார், நானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே. நானாகிய என்னை என்றால் நான் என்பது அகங்காரம், என்னை என்பது மமகாரம். இது ரெண்டையும் விழுங்கி எப்பொழுது இறைவன் தற்பொருளாக நிற்கிறானோ அன்றைக்குத்தான் இவை நீங்கும். அது இந்திரியங்கள் வாயிலாக வந்த விடயங்களில் ஒன்றை புத்தி நிச்சயிக்கும் இடத்து நான் அறிந்தேன் அல்லது எனது பொருள் என மதித்தல். அவ்வளவுதான். இந்திரியங்கள் வாயிலாக ஒரு விஷயம் உள்ளே போகிறது. இப்ப காது வழியாக நமக்கு சித்தாந்தம் உள்ளே போகிறது. இந்த பொருளை ஆன்மா என்று நினைக்கிறது, நான் அறிந்தேன் என்று நினைக்கிறது. இந்த விடயம் எனது விடயம் என்று நினைக்கிறது. இதுதான் இந்த அகங்காரத்தினுடைய அடையாளம். இந்த பொருள் எனக்கு விளங்கப்படுத்தப்பட்டது என்று நினைக்கிறது இல்லை, நான் விளங்கி விட்டேன் என இது சித்தாந்தம் என்னுடையது என்று சொல்வதெல்லாம் இருக்கிறதே. பாருங்கள், இதையெல்லாம் விளங்கினால் இந்த படிப்பாலே ஆணவம் துளியும் பெறக்கூடாது. ஆனால் படிப்பாலே தான் ஆணவம் கூட வந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் அவர்கள் இப்படி தீட்டுவது போல கொஞ்சம் கொஞ்சமாக கத்தி தீட்டுவது போல தீட்டுகிறார்கள். அகம் என்றால் நான், தா என்றால் தன்மை, இந்த அகந்தைக்கு சொல்றாங்க. செருக்குறுதலும் அபிமானித்தலும் அகங்காரத்தின் தொழிலாம். ஈங்காதான் என்னோடு ஒப்பார் என்றும் யான் எனது என்றும் செருக்குற்று என பொருள் கொள்ளினும் அமையும். ரெண்டையும் செய்வதாக, அதாவது உள்ள பொருளுக்கு அப்பால ஒரு பொருள் இதுக்கு காணலாம் என்று சொல்கிறார். இப்போதைக்கு எங்களுக்கு அது பெரிய அவசியம் இல்லை. செருக்கு என்றால் மயக்கம். யான் எனது என்னும் செருக்கு யான் என்றும் எனது என்றும் பகுத்துணரும் மயக்க உணர்வு. திருவள்ளுவர் சொல்லுகிறார், யான் எனது என்னும் செருக்கிருப்பான் வானோர்க்கும் வானோர்க்கும் இல்லை, ஏதோ சொல்லுகிறார். புகழ். இரண்டாம் குறிப்பு, நீங்காது நிற்றல். ஆன்மாவை முத்தி பரியந்தம் விட்டு நீங்காது நிற்றல். புத்தி பரியந்தம் என்றால் புத்தி இருக்கும் வரைக்கும் இந்த அகங்காரம் நீங்காது நிற்கும். முத்திங்கய்யா, முத்தி முத்தியா சாரி முத்தி வரை. முத்தி பரியந்தம் என்பது வரை, முத்தி வரை நீங்காது நிற்பது என்று அதற்கு அர்த்தம். நீங்காது நிற்றல், ஆன்மாவை முத்தி பரியந்தம் விட்டு நீங்காது நிற்றல். மூன்றாவது குறிப்பு, பாங்கு என்றால் பங்கு அல்லது பகுப்பு. சொற்களுக்கான பொருள், அதை தாண்டி போவோம். நான்காம் குறிப்பு, பூதாதி வைகாரிகம் தைசதம். பூதாதி தாமச குணத்தால் மிக்கிருப்பது, வைகாரிகம் ராஜத குணத்தால் மிக்கிருப்பது, தைசதம் சாத்விக குணத்தால் மிக்கிருப்பது. மேற்கோள் பாடல் பௌஷ்கரம் பும்ஸ்வ அதிகாரம் 140. பௌஷ்கர ஆகமத்திலே இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது என்கிறார். பொழிப்புரை, புத்தி தத்துவத்தில் அகங்கார தத்துவம் தோன்றும். அஃது ஆன்மாவோடு வேற்றுமையின்றி நின்று செருக்குறுதலையும் அபிமானித்தலையும் செய்யும். அதுவும் போதாதி அகங்காரம், வைகாரிக அகங்காரம், தைசத அகங்காரம் என முத்திரப்படும். இவ்வளவுதான் விஷயம். பாடல், அகங்காரம் ஆருடைய பிள்ளை? புத்தியினுடைய பிள்ளை. அவர் என்ன செய்வார்? ஒன்று என்னை விட யார் என்று நினைப்பார், அல்லது நான் எனது என்று நினைக்க வைப்பார்.
சரி, அவருடைய பிள்ளை யார் என்றால் அவர் 3 விதமாக வடிவம் கொள்வார். அதாவது சாத்விக அகங்காரம், தாமச அகங்காரம், ராஜச அகங்காரம். இந்த அகங்காரம் எதுவரை நிற்கும் என்றால் முக்தி அடையும் வரைக்கும் அகங்காரம் உயிரோடு கலந்து நிற்கும். இவ்வளவுதான் விஷயம். பாடல் 149 மறுவாசிப்பு. பாடல் தலைப்பு அகங்கார தத்துவம் தோன்றும் முறைமையும் அதன் தொழிலும் பிரிவும். ஆங்காரம் புத்தியின் கண் உதித்து அகந்தைக்கு வித்தாய், இங்கு ஆர்தான் என்னோடு ஒப்பார் என்று யான் என்னது என்றே நீங்காதே நிற்கும் தானும் மூன்றதாய் நிகழும் என்பர் பாங்கார் போதாதி வைகாரிகம் தைசதம் தான் என்றே. பொழிப்புரை. புத்தி தத்துவத்தில் அகங்கார தத்துவம் தோன்றும். அஃது ஆன்மாவோடு வேற்றுமையின்றி நின்று செருக்குறுதலையும் அபிமானத்தலையும் செய்யும். அதுவும் பூதாதி அகங்காரம், வைகாரிக அகங்காரம், தைசத அகங்காரம் என முத்திரப்படும். இந்த அகங்காரம் ஆன்மாவோடு வேற்றுமையின்றி நிற்கும் என்று விட்டார். அப்ப அதுல இருந்து என்ன தெரிகிறது? ஒவ்வொரு செயலிலும் இந்த அகங்காரம் வேலை செய்யத்தான் போகிறது. வேற்றுமையின்றி என்றால் என்ன அர்த்தம்? அதுவேயாய் நிற்கும். ஆன்மாதான் அகங்காரம் என்ற மாதிரி நிற்கும். ஆகவே ஒவ்வொரு செயலிலும் எனக்கு நிகரார் என்று நினைக்க செய்யும், நான் எனது என்று நினைக்க செய்யும். இது அகங்காரத்தினுடைய வேலை. இது இறங்கி கொண்டு வருகிறோம். நாங்கள் உண்மையிலே ஆன்மா ஏறிக்கொண்டு போக வேண்டும். அகங்காரத்திலிருந்து புத்தி தத்துவத்துக்குள்ளே போய், புத்தி தத்துவத்துக்குள்ளே இருந்து குணதத்துவத்துக்குள்ளே போய், குணதத்துவத்திலே இருந்து வித்யா தத்துவங்களுக்குள்ள போய், வித்யா தத்துவங்களுக்குள்ளே இருந்து சிவதத்துவங்களுக்குள்ளே போய், சிவதத்துவத்தையும் கடந்து போகிற பொழுதுதான் ஆன்மாவுக்கு முத்தி. எவ்வளவு தூரத்துல நிக்கிறோம் என்று தெரிகிறதா? ஆகவே இந்த பயணத்தை முடிந்த அளவு வேகமாக்க வேண்டும். எனக்கு ஒன்று மட்டும் நிச்சயமாக தெரிகிறது. ஏதோ அது தொடங்கின புண்ணியமானோ தெரியவில்லை. திருக்குறள் வகுப்பாகட்டும், சித்தாந்த வகுப்பாகட்டும், இறைவனாலே நெறிப்படுத்தப்படுகிறது என்ற உணர்வு எனக்குள்ளே சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அதனாலே எனக்கு ஒன்று இது கூட அகங்காரமோ தெரியவில்லை. நான் நினைக்கிறேன், எப்படியும் எங்கள் வகுப்புக்குள்ளே இருந்து ஒரு ஞானி தோன்றுவார். அவர் தோன்றட்டும். ஒருவர் தோன்றினால் மற்ற எல்லோருக்கும் அந்த அதிர்வு உண்டாகும் என்றபடியால் அப்படி ஒரு ஞானி தோன்ற வேண்டும் என்று எல்லாருமாக பிரார்த்திப்போம் என்று கூறி இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன். உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. இறைப்பணியான இம்முயற்சியின் மற்ற பதிவுகளை கேட்க www.katka.co.in வலைதளம் அல்லது யூடியூபில் உயிர்நோக்கு என்ற இணைப்பிலும் காணலாம். நன்றி, வணக்கம், சிவார்ப்பணம்.